தெருவிளக்கு. இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு இந்த தெருவிளக்கோட முக்கியத்துவம் பெருசாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் 80-90களில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். அன்றைய காலகட்டங்களில் கிராமங்களில் பெருசாக யார் வீட்லேயுமே கரண்ட் இருக்காது. அந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாயந்தரம் ஆனாவே இந்த தெருவிளக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு குடும்பமாக அங்கங்கே உட்காந்து இந்த தெருவிளக்கில் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் நானே ரொம்ப சின்ன ஆள். அப்போல்லாம் உட்காந்து இந்த பசங்கள்லாம் கொட்டாச்சி எடுத்து இந்த மண்ணை குவிச்சு விளாண்டுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஸ்டே கம்பியில் இப்படி சாஞ்சிக்கிட்டு அரசியல் பேசுவாங்க, சினிமா பேசுவாங்க. அன்றைய காலகட்டங்கள்லாம் சினிமாலாம் டவுனுக்கு யாராச்சும் ஒருத்தர் போய் பாட்டு வந்துட்டு அந்த சினிமாவை பற்றி அவள் நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிட்டு கோடு போட்டு கபடி விளாடுவாங்க. அன்றைய காலகட்டங்களில் கிராமங்களில் உள்ளவங்கள்ட்ட பெருசாக யார்ட்டையும் காசு இல்லை. ஆனால் ஒரு ஒத்துமை இருந்தது. எல்லாருமே ஒன்று கூடி மனசு விட்டு பேசி இது மாதிரி தெருவிளக்குகளில் தங்களோட இரவு பொழுதுகளை ரொம்ப மகிழ்வாக கழிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி கிராமங்களில் எல்லாருமே நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வீடு வாசல்னு எல்லாமே நல்லா இருக்காங்க. ஆனால் யாருமே வீட்டை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. ஒரு நகரத்து வாழ்க்கையோட மோசமான வாழ்க்கையை இன்னைக்கு கிராமங்களில் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா வேறுபாடு, பொருளாதார வேறுபாடு, பல காரணங்கள். ஆனால் இன்னைக்கு உள்ள வாழ்க்கையை ஒப்பிடும்போது அந்த 80-90 காலகட்டங்கள் தான், அந்த காலம்தான் ரொம்ப அழகாகவே இருந்தது. மனிதர்கள் ரொம்ப இயல்பாக இருந்தாங்க, ரொம்ப வெள்ளந்தியாக இருந்தாங்க. இந்த நாட்களை நான் மட்டும் இல்லை, இந்த பதிவை பார்க்குற நிறைய பேர் அந்த நாட்களையும் சரி, இந்த வாழ்க்கையும் சரி மிஸ் பண்ணுவீங்க. நன்றி.